நீங்கள் கேட்குற எல்லா வரங்களையும் கொடுத்து முக்தியையும் கொடுக்குற சக்தி இந்த வரமுக்தீஸ்வரருக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த தம்பிக்கு 50,000 ரூபாய் வேலை கிடைச்சது. அந்த தம்பியை அந்த விளக்கு அணியாக விளக்கு வாங்கிட்டு கொடுத்தோம். இதுதான் உண்மையாக நடக்கிறது. இந்த கோவிலோட தூண்கள் இருக்கிற சிற்பங்களை பார்க்குறப்போ நமக்கே பிரமிப்பாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே சைனாவை சேர்ந்த எகிப்து நாட்டை சேர்ந்த சித்தர்கள் போல் இருக்குது. உங்கள் ஜாதகத்தை சுவாமி திருவடியில் வச்சிங்கன்னா தலையிலத்தே மாற்றிடுறாரு. வரும்போது ஜாதகத்தை வச்சுட்டு சுவாமிக்கு தந்து வெளியே வரும்போது உங்கள் தலையிலத்தை சுவாமி மாற்றிடுறாரு. இந்த கோவிலுக்கு 2000 வருடங்களுக்கு அப்புறம் இப்போ தான் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இவரோட திருமேனி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய திருமேனி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். பிரதோஷ காலத்தில் 4:30 மணிக்கு அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது நிறமே மாறிடும், பச்சையாக மாறிடும். இந்த வரமுக்தீஸ்வரர் கோவிலில் இன்னமும் நிறைய அதிசயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். இது சக்தி டிராவலர் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்த ஒரு சிவனாலயத்துக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க இந்த கோவிலை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ரெட்டில்ஸ் போகிற வழியில் காரனோடைக்கும் பக்கத்தில் எருமைவெட்டி பாளையம் அப்படிங்கிற ஊரில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் வரமுக்தீஸ்வரர் வந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாருங்க. மேலே கோபுரத்தில் பாருங்கள். இந்த கோவிலோட சிறப்பே இந்த கோபுரம் தாங்க. இந்த கோபுரத்துலேயே நிறைய வந்து செய்திகளை வந்து நம்மளுக்கு சித்தர்கள் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. வாங்க இப்போ கோவில் உள்ள போயிட்டு இந்த கோபுரத்தோட அந்த அதிசயங்கள் வந்து பார்க்கலாம். இந்த கோவிலில் நிறைய அதிசயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அதிசயங்களில் முதல் அதிசயமே இந்த கோபுரம் தாங்க. இந்த கோபுரத்துக்கு மேலே பாருங்கள், ஆமையோட சிற்பம் கொடுத்துருக்காங்கள்ல, அந்த ஆமை சிற்பம் எதற்காக கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சிற்பத்துக்கு கீழே நின்று நம்ம வந்து ஓம் நம சிவாயன்னு சொன்னால் நமக்கு வந்து 108 முறை சொன்ன பாக்கியம் நமக்கு வந்து கிடைக்குமா. எந்த சிவனாலயத்துலையுமே இந்த மாதிரி ஆமை சிற்பம் வந்து இருக்காதுங்க. மேலே வந்து இப்போ பார்க்குறீங்களே, அது வந்து தமிழ் சித்தர்கள் மட்டும் கிடையாதுங்க, சைனாவை சேர்ந்த சித்தரோட சிற்பமாக அங்கே இருக்குங்க. இந்த கோவிலோட அழகே இங்கே இருக்கிற தூண்களில் இருக்கிற சிற்பங்கள் தாங்க. ஏன்னா என்னை சுற்றி பாருங்கள், நிறைய வந்து சிற்பங்களை வந்து தூணில் செதுக்கி வச்சுருக்காங்க. மக்களே இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து புகைப்படம் வச்சுருக்காங்க. இந்த கோவில் வந்து பழங்காலத்தில் எப்படி இருந்ததுன்னு. 2000 வருடம் மிகவும் பழமை வாய்ந்த சிவத்திருத்தலம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத வரமுக்தீஸ்வரர். இங்கே பாருங்கள், இவர் தாங்க வரமுக்தீஸ்வரர். கருவறையில் இருக்கிற ஃபோட்டோ. இந்த புகைப்படம் பாருங்கள், இந்த கோவிலில் வந்து பழங்காலத்தில் எப்படி இருந்ததுன்னு அங்கே பாருங்கள். அப்படியே நிறைய செடிகள்லாம் முளைச்சிருக்குங்க. அப்படியே இங்கே பாருங்கள், தூண்களில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த சைனாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா? போதி தர்மர் மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க. என்னோட பின்னாடி பார்க்க இருக்க சிற்பத்துலேயும் வந்து ஒரு சைனாவை சேர்ந்த ஒரு பெண்மணி இருக்கிற மாதிரி இருக்குங்க. இவங்க வந்து சைனாவை சேர்ந்தவங்களா இல்லை வந்து சவுதி அரேபியா அந்த மாதிரி சேர்ந்தவங்களான்னு தெரியல. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சித்தர் இருக்கார். இதேமாரி இந்த தூண்களில் ஃபுல்லாக சித்தர்களோட புகைப்படம் தான். இந்த கோவிலில் யார் யார் வந்தாங்கன்னு புகைப்படம் வந்து பொறிக்கப்பட்டிருக்குங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மாடு வந்து சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி கீழே இருக்கிறது தாங்க வரமுக்தீஸ்வரராம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு சித்தரை வந்து காலை மடித்து உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. முழுவதும் சிற்பம் தாங்க இந்த தூணில். இந்த இடத்துல பாருங்கள், கால பைரவர் மாதிரி சிவபெருமான் வந்து இந்த தூணில் காட்சியளிக்கிறாரு. இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து சைனாவை சேர்ந்த ஒரு சித்தர் வந்து உட்காந்து தவம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், சைனாவை சேர்ந்த ஒரு பெண்மணி இருக்கிற மாதிரி இருக்காங்க. இது வந்து சைனாவை சேர்ந்தவங்களா இல்லை வந்து இந்த எகிப்து நாட்டு இந்த பிரம்மின்லாம் இருப்பாங்களா அவங்கள மாரி இருக்காங்க எல்லாருமே. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு நந்தி பெருமாளோட சிற்பம் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியுதுங்களா, ஒரு தாடி வச்சுட்டு ஒரு சைனாவை சேர்ந்த சித்தர் இருக்க மாதிரி.
இவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல இன்னமும் வாழுறதா வந்து சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் அதிசயமாக இருக்குங்க இந்த கோவில். இங்கே கீழே பாருங்கள், எகிப்தை சேர்ந்த ஒரு ராணி இருக்கிற மாதிரி இருக்காங்க பாருங்கள். இந்தமாரி சிற்பம் வந்து தமிழ்நாட்டில் வேறு எந்த இடத்துலையும் இருக்காதுங்க. மேலே பாருங்கள், இன்னொரு சித்தர் இருக்கார். இந்த கோவிலோட இன்னொரு அதிசயமே இந்த கோவில் கட்டப்பட்டிருக்க இந்த கற்கள் தாங்க. இந்த கற்கள் பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் குளிராக இருக்குமா, குளிர் காலத்தில் வந்து கொஞ்சம் சூடாக இருக்குமா. அப்படியே பாருங்கள், கோவிலோட இடது பக்கத்தில் தாங்க காமாட்சி அம்மாள் இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஐயா, அகிலாண்டகோடி பிரம்மாண்ட சொல்லுங்கள். சிவாயணம். எங்கள் அம்மா தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. எண்ணெய் எடுக்காது, அவங்க விளக்கு பார்த்துட்டு அவங்க நடனம் ஆடுவாங்க. இப்போ அமைதியாக இருக்காங்கள, நான் சொல்ல சொல்ல அவங்க நடனம் பண்ணாங்கன்னா அதுதான் உண்மை. கோவிலுக்குள்ளே நம்மளை அம்மா தான் கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு வேலையும் செய்ய வச்சாங்க. வேண்டுதல் வச்சா கரெக்டாக நடக்கும். யாருக்கு எது அருள் கொடுத்தாலும் செய்வாங்க, நடக்கும். அனைத்துமே நடந்துடும். அவங்க என்ன வேலை கோரிக்கை வந்தாலும் அதை நிறைவேறும். இப்போ 2023 3 டைமு கோவில் பூஜாரி ஆக்கிட்டாங்க. 2023 2024 ஏப்ரல் மாதம் வரை நம்மளுக்கு இங்கே இருந்தோம், கோவிலில் இருந்தோம். ஏப்ரல் மாதம் மேலே நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக நம்ம வெளியே போக வேண்டியது இருந்தது. கேட்ட அனுமதி கொடுத்தாங்க, போனேன், வந்துட்டேன். இப்போ டிசம்பர் 15 திருப்பூரில் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்கள அம்மாவும் அப்பாவையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ இங்கே நடக்கிறது எல்லாம் பார்த்தா எனக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அச்சமாக இருக்குது. நம்மளால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரல. எல்லா பிள்ளைகளும் நல்லா பிள்ளைகளாக இருக்கணும், எல்லோரும் நல்லோட அன்போடு பாசமோடு இருக்கணும். சில பேர் எங்கள் பிரித்து பார்க்குறாங்க, அது என் மனசு தாங்கலை. நான் எங்கேருந்து வந்தேன் நாங்களே புரியல. ஏன் அப்படி சொல்கிறீங்க? சிறுசா நான் எங்கே வந்து நான் வந்து வேலை முடிச்சிங்க. இப்போ என்னுடைய பயணம் திருவண்ணாமலை வருது. நான் ஒரு நாள் இருப்பேன். ஏன் ஹாஸ்பிட்டல் உள்ள நான் ஹாஸ்பிட்டல் அழுவாதீங்க. நான் ஆசைப்படக்கூடாது. அடுத்தவங்களுக்கு வேலை இல்லை. சிவசக்தி சாந்தம். அம்மா என்ன ஏன் சொல்கிறாங்க? கண்டிப்பாக இங்கே வந்து வரவங்களுக்கு எல்லாம் நன்மையே செய்கிறாங்கப்பா. நான் அன்போடு வரவங்களுக்கு அள்ளித்தராங்க அம்மா. நீ அது செய் இது செய்யலாம் அம்மா கேட்குறது உங்கள் விருப்பம். ஒரு பூவோ ஒரு எண்ணெயோ உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சால் அம்மா உங்களோடவே இருப்பாங்க. அப்போ காசு பணம் 9 வாரம் வந்து விளக்கு போடு இதெல்லாம் வேண்டாம். நீ விளக்குக்கு என்ன வாங்கி கொடுத்தவே அணையார் விளக்கு அன்றைக்கி 2023 ஏற்றி வச்சேன், எண்ணின்னு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த விளக்கு ஒரு தம்பி வந்தான், சாமி எனக்கு எந்த வேலையும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன விளக்குறாங்க சொல்லுவோம். இன்னும் இனிமேட்டு மதிப்பாக பார்ப்பாங்க. இப்போ அந்த தம்பிக்கு 50,000 ரூபாயில் வேலை கிடைச்சிது. அந்த தம்பியில் அந்த விளக்கு அணையாக விளக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். இதுதான் உண்மையாக இங்கே நடக்கிறது. மற்றபடி நம்ம வேண்டுதல் 6 வயசுலேருந்து சாமியான நான் பேசின்னு இருக்கேன். இந்த கோவில் எப்படியோ கும்பாபிஷேகம் அது இந்த 2026 நடக்குதுன்னா எனக்கு பெரிய ஆனந்தமாக இருக்குது. கண்டிப்பாக நடக்கும் ஐயா.
இந்த ஐயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாருங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த ஐயா கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசி அவருக்கு வந்து என்ன இஷ்யூ இந்த கோவிலில் நடக்குதுன்னு கண்டிப்பாக கேட்டு அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிங்க. மக்களே, இந்த ஐயா வந்து நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு வந்து என்ன இஷ்யூ இந்த கோவிலில் நடக்குதுன்னு தெரிலங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா அவர்கிட்ட கொஞ்சம் ஆதரவு தெரிவிங்க. வாங்க நம்ம இப்போ வரமுக்தீஸ்வரரை பார்க்கலாம். இந்த கோவிலோட இன்னொரு அதிசயமும், இந்த கோவில் மேற்க பார்த்து அமைஞ்சிருக்குங்க. ஆனால் இங்கே இருக்கிற காமாட்சி அம்மனும் சிவபெருமானும் கிழக்க பார்த்து அமைஞ்சிருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த 2 கருவருமே கிழக்க பார்த்தாங்க அமைஞ்சிருக்குது. அப்படியே பாருங்களா, தெரியுதுங்களா? போற்றி கைலை மலையானை போற்றி ஏகன் திருவாய் கடலே போற்றி மனாய் அமுத கடலே போற்றி வரமுக்தீஸ்வர சேவடியே போற்றி போற்றி ஓம் நம சிவாய சம்போ மகாதேவா அழகரா பார்வதிபதியே அழகரா மகாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி போற்றி. இங்கே சுவாமி கரூர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 தீபம் எரியும். இந்த 3 தீபம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 தீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி தீபம் இருக்கும், அந்த 2 தீபம் இருக்கும். அது மேலே வந்து கமல தீபம்னு சொல்கிறாங்க. அந்த கமல தீபம் வந்து என்ன இங்கே ஸ்பெஷல்னா, உள்ள ஒரு காற்று அசைவு கூட கிடையாது, உள்ள எந்த ஒரு காற்று வரையும் கிடையாதுங்க. ஆனால் இங்கே என்னன்னா அந்த 3வது விளக்கு மட்டும் அசைஞ்சிட்டே இருக்கும், அதான் செய்வாங்க. மற்ற 3 தீபமும் சைலண்டாக இருக்கும். அந்த கமல தீபம்ன்ற தீபம் மட்டும் இங்கே வந்து ஆடிட்டே இருக்கும், அசைஞ்சிட்டே இருக்கும். இங்கே என்னன்னா சித்தர் வந்து அவர் வழிபாட்டு இருக்காரு. எப்பெல்லாம் அவர் மூச்சு விட்டுட்டே இருக்காரோ அப்போ அந்த தீபம் வந்து அசைஞ்சிட்டே இருக்கும். எப்பெல்லாம் பிரீத்திங் பண்ணுறாரோ அப்போ அசையும், அதான் செய்வாங்க. அது வந்து இங்கே வந்து ஸ்பெஷலுங்க. சித்தர் வந்து உயிரோடு இங்கே வனவாசம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த வேலைகளெல்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்காரு. இன்னமும் உயிரோட தான் அவர் வந்து இங்கே மாமியும் வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. சித்தர் இன்னும் வழிபாட்டு இருக்காரு. 2000 வருஷமா அவங்க தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து டெய்லி வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் எப்பெல்லாம் அந்த மூச்சு விடுறாரோ அதை அசைப்பாங்க. ஆமாம், இங்கே தான் ஸ்பெஷல். 2 விளக்கு மட்டும் அசையாது, தீபம் மட்டும் சைலண்டாக. ஆமாம், இந்த 3 தீபத்தை மட்டும் அவர் மட்டும் அசைஞ்சிட்டார். அது வந்து சித்தர் வந்து மூச்சு விடுறதுனால போட்டு காற்று வரும்போது அந்த பிரீத்திங்கில் அசைகிறது. சரிங்க. வரமுக்தீஸ்வரருக்கும் எதிரில் இருக்கிற அந்த நந்தி சிலைக்கும் நிறைய அதிசயங்கள் இருக்கான். வாங்க அதையும் பார்க்கலாம். இந்த கோவிலில் இன்னொரு அதிசயமும் இந்த நந்தி சிலை தாங்க. ஏன்னா இந்த நந்தி சிலை பாருங்கள், கொஞ்சம் இந்த பக்கமாக சாஞ்சி இருக்கு தலை. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நாளில் வந்து இந்த நந்தி வந்து கொஞ்சம் நிறம் மாறக்கூடிய தன்மை உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்த நந்தியில் இருக்கிற ஸ்டோன் மட்டும் நிறம் மாறுமாங்க. இந்த இடத்துல பாருங்கள், கால பைரவரோட சிலையும் இருக்குங்க. கோவிலுக்கு தனியாக அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கோவில் வந்து எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு. இது வந்து காமாட்சி அம்மனோட சிங்க வாகனங்க. இந்த காமாட்சி அம்மனை பார்க்கணுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஓட்டோவில் தான் பார்க்க முடியும், தெரியுதுங்களா? இந்த கோயிலை கட்டின மன்னரே இந்த மாதிரி தான் பார்த்தாங்க காமாட்சி அம்மனை முதல் தடவை. இந்த சின்ன கோவிலே இத்தனை அதிசயங்கள் இருக்குது, நம்பவே முடியலங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மனோட கருவறையில் இருக்கிற கோபுரங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வரமுக்தீஸ்வரர் கர்ப்ப கிரகத்துக்கும் மேலே இருக்கிற கோபுரங்க. இந்த கோபுரத்துக்கு மேலே கொஞ்சம் பாருங்கள், சித்தர்கள் வந்து எப்படி இருக்காங்க பாருங்கள். எதற்காக வந்து இந்த மாதிரி அமைச்சிருக்காங்கன்னு தெரில. இந்த பக்கம் பாருங்கள், விஷ்ணுவோட வந்து சிற்பங்கள் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பிரம்மரோட சிற்பங்கள் வச்சுருக்காங்க. 3 பேரோட சிற்பங்களும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரோட சிற்பங்களும்.
அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீபன். சென்னை கார்னோடை அடுத்த புதிய எருமைவெட்டிப்பாளையம் என்ற கிராமத்தில் சுமார் 2000 வருட மிக பழமையான ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் கோவில். இந்த கோவில் என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வருஷமாக வழிபாடே கிடையாது. மூடி இருந்த ஒரு கோவில், விளக்கு ஏற்ற முடியாத நிலமையில் இருக்கிற ஒரு கோவில். இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல்னா, சுவாமி பேர் வந்து பார்த்திங்கன்னா வரமுக்தீஸ்வரர், வர முக்தி இங்கே கொடுக்குறாரு. காமாட்சி அம்மன் வந்து இங்கே நின்ற கோலத்தோடு இங்கே 2 பேருமே கிழக்கு பார்த்தா மாதிரி கல்யாண கோலத்தில் இங்கே இருக்கிறாங்க. ரொம்ப விசேஷம். கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்கிறது அபூர்வம். இங்கே 2 பேருமே சுவாமி 2 பேருமே இங்கே கல்யாண கோலத்தோடு இருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்தரத்து அன்னைக்கு சூரியன் வந்து சாமி திருமணியை தீண்டி பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. 2 பேரும் சுவாமியோட திருமணியை வந்து சூரிய பகவான் தீண்டி பூஜை பண்ணிட்டு போகிறாரு. இங்கே கொடிமரம் கிடையாது, நவகிரக சன்னதியும் கிடையாது. எல்லாத்துக்குமே அதிபதி சாமி வரமுக்தீஸ்வரர் தான். இங்கே நந்திய பெருமான் வந்து பார்த்திங்கன்னா தலை சாச்சா போல் இருப்பார். வலது கண்ணால் ஐயாவையும் இடது கண்ணால் அம்பாலையும் சேவிக்கிறாரு. இவரோட திருமணி வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட திருமணி வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். பிரதோஷ காலத்தில் 4:30 மணிக்கு அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது நிறமே மாறிடும், பச்சையாக மாறிடும். பிரதோஷ காலத்தில் நந்திய பெருமான் சுவாமிக்கு வந்து தன்னோட நிறத்தையும் மாற்றி இங்கே தொண்டு செஞ்சுட்டு போயிட்டுருக்காரு. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. நம்ம இங்கே வந்து கல்யாணம் ஆகாத ஆண் பெண் 2 பேருமே வந்து என்னடானா இங்கே நந்திய பெருமானுக்கிட்ட வந்து மனசார வேண்டி நந்திக்கு 2 நெய் தீபம் போட்டு அவங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க. ஜாதகத்தை கொண்டு வந்து ஜெராக்ஸும் ஒரிஜினல் கொண்டு வந்துட்டு வரமுக்தீஸ்வரருடைய திருவடியில் அதை வைங்க. வச்சுட்டு உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் சுவாமி வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணதுக்கு அப்புறமே ஜாதகத்தை வச்சு உங்கள் கிட்ட கொடுக்கும்போது சுவாமி தலையெழுத்தையே மாற்றிடுறாரு. இங்கே ரொம்ப ஸ்பெஷல். ஜாதகத்தை வச்சு வழிபட்டால் சுவாமி தலையெழுத்தையே எல்லாம் மாற்றிடுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரமுக்தீஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யமபயம் போக்குற ஸ்தலம். யமதர்மனே வந்து இங்கே சுவாமிக்கிட்ட வந்து வரம் வாங்கிட்டு போகிறாரு. அதனால தான் இவர் பேரே வந்து பார்த்திங்கன்னா வரமுக்தீஸ்வரர். அதேமாதிரி இங்கே ராஜகோபுரம் வந்து பார்த்தா 4 நிலை வேதங்கள் படி இங்கே 4 நிலையோட இது அமைச்சிருப்பாங்க. எல்லா கோயிலையும் வந்து ஒத்தப்படியில் தான் இருக்கும். இங்கே 4 நிலை வேதங்களை வந்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜகோபுரத்துக்கு உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் பிறை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன ஸ்பெஷல்னால் கோபுரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஆமை இருக்கும், 2 மீன் இருக்கும். இங்கே ஏன் ஆமையை வந்து சிவன் கோயிலில் பிரதிஷ்டம் வச்சுருக்காங்கன்னா, நம்ம பிரதோஷ காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் நமச்சிவாய் என்ற மதத்தை வந்து 108 வாட்டி சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரதோஷ காலத்தில் நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம அதனால் சரியாக இது பண்ண முடியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா, அந்த ஆமை இருக்கிற நேரம் அந்த இடத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓம் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை ஒரு வாட்டி சொன்னால் 108க்கு பலன் உண்டுங்களாம். அதை தாண்டி வந்தீங்கன்னா இங்கே பல்லி இருக்குது. காஞ்சிபுரத்தில் வந்து போய் பல்லியை வந்து நம்ம திருவடியை வந்து சேவிச்சிடறோம். ஆனால் இங்கே என்னன்னா ராஜகோபுரத்துக்குள்ளேயே வந்து மேலே வந்து பல்லி இருக்குங்க. பல்லி வந்து தலையில் விழுந்தால் மரண யோகன்றாங்க. அந்த மரணத்தை வென்று தான் நம்ம இங்கே வந்து சுவாமிக்கிட்ட வந்து வரம் வாங்கிட்டு போகிறோம். என்ன விஷயம்னா இங்கே மரணத்தையே வென்றுடும். வென்றதுக்கப்புறம் ஸோ அம்பாள் வந்து முன்னாடி காமாட்சி இருக்கிறா. காமாட்சி முன்னாடி எல்லா ஆட்டத்தும் ஆடிடுறோம். எல்லாம் ஆடி முடிச்சுட்டு எங்கே வரோன்னா லாஸ்ட்டில் முத்தி தேடி அலைஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு அனைத்து பிரச்சனையும் இருக்குது. நான் ஒரே ஒரு வாட்டி சொல்கிறேன், எல்லோரும் தயவுசெய்து இந்த கோயிலுக்கு வாங்க. உங்களோட அனைத்து பிரச்சனையும் சாமி தீர்த்து வச்சுறாரு. அதனால தான் இவர் வரமும் கொடுக்குறாரு, இங்கே முக்தியும் கொடுக்குறாரு. இன்றைக்கி நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டுருக்காங்க. அதே போல் அடுத்த மாதம் 11ஆம் தேதி 2/26 புதன்கிழமை காலை 10:45 மணி அளவில் 2000 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக வந்து நம்ம கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம். இந்த கும்பாபிஷேகத்துக்கு நிறைய நிதி நெருக்கடி இருக்குது. கும்பாபிஷேகமே பண்ண முடியுமா என்ற ஒரு இப்போ போயிட்டுருக்கு. அதனால் இந்த வீடியோ பார்க்குற ஃபாலோவர்ஸ் அனைவருமே உடனடியாக உங்களால் முடிஞ்ச இந்த கோயிலுக்கு கைகாரியம் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்ப் ரொம்ப தேவை. இந்த சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால் கும்பாபிஷேகத்துக்கு பண்ணுவோமான்ற ஒரு ஸ்டேஜில் இருக்குது. அதனால் இந்த ஃபாலோவர்ஸ் பார்க்குறவங்க எல்லாமே தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச இந்த கோயிலுக்கு திருப்பணிக்கு நன்கொடை கொடுத்து கும்பாபிஷேகத்தை அனைவருடைய ஒத்துழைப்புடன் வருகின்ற அனைத்து பக்தர்களும் வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்கள் தலைமையில் இந்த வாட்டி 2000 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக நம்ம கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கப்போகுது. எல்லாம் வந்துடுங்க. அடுத்த மாதம் பிப்ரவரி 11/2/2026 காலை 10:45 மணி அளவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறப்படுகிறது. உங்களுடைய தலைமையில் அனைவரும் வருக. இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்? இந்த கோயில் வந்து எப்படி வரணும்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டில்ஸ் தாண்டி கார்னோடை பக்கத்தில் புதிய எருமைவெட்டிப்பாளையம் என்ற கிராமத்தில் உள்ளே வந்து கார்னோடை பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளதான் நம்ம கோயில் இருக்குது. இப்போ பேருந்தில் வந்தால் எப்படி வரலாம்? பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டிஸ்லேருந்து வரலாம். கோயம்பேடுலேருந்து பஸ் இருக்குங்க. கோயம்பேடுலேருந்து 114E சொல்லிட்டு ஒரு பஸ் இருக்குது. அது டைமிங் கிடையாது, அது ரேர் தான். அதேமாதிரி வந்து ரெட்டிஸ்க்கு வந்தீங்கன்னா 57H கட் சர்வீஸ்னு ஒன்று வராங்க, ரெட்டிஸ்லேருந்து வராங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாருமே கார்னோட வந்துடுங்க. கார்னோடலேருந்து ஆட்டோ வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு ஆட்டோ வசதியெலாம் இருக்குது. நம்ம கோயிலாண்டே விட்டுடுறாங்க.
கோவில் ஃபாரஸ்ட் உள்ள தான் இருக்குது. ஆமாம்மா, கோயில் ஃபாரஸ்ட் உள்ள தான் இருக்குது. அதான் சொன்னாங்களா, இங்கே 2000 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து அவங்க தான் அந்த பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் மாமிசமாக இந்த கோயிலோட வேலைகள் எல்லாம் சித்தர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் உயிரோட வனவாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அது முன்னாடி வீடியோஸை பார்த்துருப்பீங்க. சுவாமியோட கருவறையில் வந்து ஒரு 3 தீபம் இருக்கும். அந்த 3 தீபத்தில் ஒரு தீபம் வந்து பார்த்தீங்கன்னா கமல தீபம்னு சொல்கிறாங்க. அந்த கமல தீபம் எப்போல்லாம் சித்தர் வந்து ப்ரீத்திங் பண்ணுறாரோ, எப்போல்லாம் மூச்சு விடுறாரோ அப்போல்லாம் வந்து அந்த தீபம் வந்து அசைஞ்சிட்டே இருக்கும். மற்ற 3 தீபம் எல்லாமே சைலண்ட் இருக்கும். அந்த கமல தீபம் மட்டும் இங்கே ஆடிட்டே இருக்கும். எதுக்கு என்ன சொல்கிறேன்னா, எல்லா பிரச்சனையும் எல்லாரும் வந்து இங்கே, ஏன்னா சித்தர் வந்து இன்னும் உயிரோட வனவாசம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மூச்சு பட்டாலே நம்மளுக்கு என்ன அனைத்து பிரச்சனையும் வந்து இங்கே சுவாமி வந்து நிவர்த்தி பண்ணிடுறாருங்க. அதனால் ரொம்ப விசேஷம். எல்லாரும் வாங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் தயவுசெய்து சொல்கிறேன், எல்லாரும் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வாங்க, வந்து ஐயனை தரிசனம் பண்ணுங்கள். இப்போ இங்கே வர்றவங்க வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரணும். கண்டிப்பாக ஜாதகத்தை கொண்டு வரணும். அதை சொல்லியிருக்கேன்ல, ஜாதகத்தை கொண்டு வந்து இங்கே நந்திய பெருமானுக்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை கோரிக்கையை வந்து இங்கே நந்தி தான் ஆதீனமாக இருக்காரு. அதனால் உங்களோட அனைத்து பிரச்சனையும் நந்திக்கிட்ட சொல்லி, நந்திக்கு 2 நெய் தீபம் போட்டுட்டு வந்துட்டு உங்கள் ஜாதகத்தை சுவாமி திருவடியில் வச்சிங்கன்னா தலையிலத்தே மாற்றிடுறாரு. வரும்போது ஜாதகத்தை வச்சுட்டு சுவாமிக்கு தந்து வெளியே வரும்போது உங்கள் தலையிலத்தை சாமி மாற்றுறாருங்க. இது சத்தியமாக இப்போ நடந்துகிட்ருக்கு. நிறைய பேருக்கு இங்கே பிரச்சனைகள் வந்துட்டுருக்காங்க. எல்லா சாமியையும் முடிச்சு கொடுத்துட்றாரு பிரச்சனையை. ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபாலோவர்ஸ் பார்க்குறவங்க அனைவரும் தயவுசெய்து திரும்பி சொல்கிறேன், அடுத்த மாதம் 11ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற போகிறது. அனைவரும் வருக. இந்த ஃபாலோவர்ஸ் பார்த்துருக்கவங்களுக்கும் இந்த யூடியூப் சேனல் நிர்வாகத்துக்கும் உங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலில் பார்த்துட்டு எல்லோரும் நீங்கள் ஃபாலோஸ் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லோரும் ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வாங்க. இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் காலையில். உடனே வந்துட்டு இப்போயே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு ஒரு 3 மணிக்காக கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டேன். இந்த கோவில் இங்கே இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னால்? எனக்கு யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன். நான் எப்படி இருக்குது கோவில்? கோயில் அருமையாக இருக்குது. இது வரைக்கும் இப்போ தான் திறந்து இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. 2 வருஷமாக இருக்குது அப்படின்னுருக்காங்க. இப்போ தான் அடுத்த மாதம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, என்ன இருக்குது ஏது இருக்குது பார்த்துட்டு போகலாம், கோயிலை பார்க்கணும்னு நினச்சி அவன் மனசில் அப்பயே விழுந்துடுச்சு. உடனே எனக்கு கிளம்பி வந்துட்டேன் நான். இங்கே வந்தால் ஒரு மன அமைதி கிடைக்கும். ஆமாம், வந்தன வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. முதல்ல வெளியே இருந்ததோட உள்ளே வந்த பிறகு அதோட வைப்ரேஷனே எல்லாமே மாற்றமாக தெரியுது. எனக்கு நல்லாவே தெரியுது. அது நம்ம குழப்பத்தில் 1000 இருந்தாலும் உள்ளே வந்த பிறகு அந்த குழப்பமே இல்லை. ஒரு நிம்மதியாக வேற ஒரு நிம்மதியை பார்க்கணுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு நிம்மதி வருது நம்மளுக்கு. இப்போ தான் முதல் முறையாக இப்போ தான் வரேன். இப்போ அடுத்தது பிப்ரவரி மாதம் கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. ஆமாம், அதுக்கும் கண்டிப்பாக வருவேன். கண்டிப்பாக வருவேன். கண்டிப்பாக 11ஆம் தேதி சொல்லியிருக்காரு ஐயா. 16 கண்டிப்பாக வந்துடுவேன் நான். மக்களே, இந்த கோவில் வந்து வயல்வெளியில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வர்றீங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் வரணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சுவாமிகள் சொன்ன மாதிரி உங்களோட ஜாதகத்தை இடத்துல வந்து இங்கே சிவபெருமானோட இடத்துல வச்சு நீங்கள் வந்து வழிபட்டிங்கன்னா உங்களோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய சிவபெருமான் இந்த வரமுக்தீஸ்வரர்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு தடவை வந்து போகணும். நீங்கள் மறக்காமல் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம். இந்த கோவில் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு அப்புறமா கும்பாபிஷேகம் நடக்க இருப்பதால் இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு சக்தி அதிகமாக இருக்கும். மக்களே, நீங்கள் இந்த வரமுக்தீஸ்வரர் கோவில் கண்டிப்பாக வர்றீங்கன்னா கொஞ்சம் பகலில் வாங்க, இரவில் மட்டும் வராதிங்க. ஏன்னா இந்த கோவில் காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. நான் போகிற பாதை அப்படியே பாருங்கள். நான் வந்த பாதையே மிகவும் வந்து ரோடே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு அந்த இடம். இந்த ஊரே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரீங்கன்னா பகலில் மட்டும் வாங்க. இங்கே பஸ் வசதியும் கிடையாது, ஷேர் ஆட்டோ வசதி மட்டும்தான் இருக்குது. நான் போகிற ரூட்டை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களா.